ஹாய், இன்னைக்கு வீட்லேயே எப்படி பிரெட் செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 3/4 கப் பால் எடுத்துருக்கிறேன், வெதும்பலான பால். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கலந்து விட்டதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்து ப்ரெட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இங்கே நான் 400 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன அந்த பாலையும் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பிசையும் போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும். இப்போது அந்த பவுலில் இருந்து கீழே எடுத்து நல்லா பிசையணும். ஒரு 10-15 நிமிஷமாவது மாவு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கைக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. மாவும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எடுத்துடலாம். இப்போது இதை அந்த பவுலில் மாற்றிடலாம். அந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இது 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை வெளியில் எடுத்து நம்ம விரித்து விட்டுறலாம். நல்லா மெதுவாக இது பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணாமல் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இதை பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை நல்லா உருட்டிடலாம். நம்ம ப்ரெட்டு பேன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இதை உருட்டி வச்சிடலாம். நம்ம திருப்பி அந்த ப்ரெட்டு பேனில் நல்லா கொஞ்சம் பட்டர் சேர்த்திட்டு அதில் இதை வைக்க போகிறோம். திருப்பி 1/2 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா திருப்பி டபுள் சைஸ் ஆகும். இப்போது அதை ப்ரெட் பேனுக்கு மாற்றிக்கிறேன். இதை 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா அந்த டபுள் சைஸ் ஆகிற வரையும் விட்டுருங்க. இப்போது அதுக்கு மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அவனை 175 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. பாருங்கள், பேக் ஆகிட்டுருக்கு. எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகுறதுக்கு. இப்போ பாருங்கள், ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெட்டு சூடாக இருக்கும் போதே அது மேலே கொஞ்சம் பட்டர் தடவிடலாம். அப்படியே நம்ம அதை வேறு எதுக்கு மாற்றிடலாம். கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், அப்போ தான் கட் பண்ண முடியும். பாருங்கள், நல்லா கூல் ஆகிடுச்சு. ப்ரெட்டும் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே நான் அமுத்தி காட்டினதும் என் பையனும் அமுத்திட்டுருக்கிறான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.